அப்படின்னு சொல்லிட்டு அந்த ஃபைனல் கன்க்ளூஷன், அந்த மர்ஜ், அந்த ஓஷனை சொல்றாரு அந்த 2வது பாசுரத்துல. அடுத்த பாசுரம், இன்றாக நாளையே ஆக இனிச்சிறிது நின்றாக நின்னருளன் பாலதே நன்றாக நான் உன்னை என்று இலேன் கண்டாய் நாரணனே நீ அன்றி நான் இல்லை அப்படின்றார். அஷோட ஒரு கிரேஸ் சொல்றாரு. நின் அருள் பானதே, பகவானே உன்னோட அருள் யாருக்கு தெரியுமா, அது எனக்கு தான் அப்படின்னு சொல்லிட்டு அடிச்சு சொல்றாரு திருமழிசை ஆழ்வார். அதுல ஏன் அப்படி அடிச்சு சொல்றாரு அப்படின்னா, பகவத்கீதையிலே பாக்குறோம், கண்ணன் சொல்றாரு, கௌந்தேய பிரதிஜானீஹி நவே பக்தா பிரணஷ்யதி. அர்ஜுனா, தைரியமா எல்லா இடத்துலயும் போய் சொல்லு, என்ன ஆசிரியச்சவன் ஒரு நாளும் துக்கத்தை அடையவே மாட்டான்றத தைரியமா நீ போய் அடிச்சு போய் சொல்லு எல்லா இடத்துலயும் அப்படின்னு. அப்போ ஆழ்வார் என்ன பண்றாரு, இன்றாக இன்னைக்காவது, இன்னைக்கு நான் பகவானை தரிசனம் அடைஞ்சிருவேன், இன்னைக்கு நான் பகவானை அடைஞ்சிருவேன். இன்னைக்கு நடக்கலையா, ஓகே நாளைக்கு அடைஞ்சிருவேன். அப்புறம் ஒரு கண்டினியூஸான ஒரு ஃபெய்த்ல இருக்காரு. அதுதான் இந்த பாட்டு. இன்றாக நாளையே ஆக, இன்னைக்கு நடக்கலையா பிரச்சனை இல்லை, நாளைக்காவது நடந்துரும். இன்றாக நாளையே ஆக இனிச்சிறிது நின்றாக நின்னருள் பாலதே, உன்னோட அருளையே நினைச்சுக்கிட்டு நான் இருப்பேன். ஏன் வந்து நீ இல்லாம நான் இருக்க முடியாது அப்படின்னா, ஒரு அலைக்கு எப்படி ஒரு அலை இருக்குல்ல, கடல் அலை, அந்த அலைகளுக்கு எப்படி ஒரு அடைக்கலமா கடல் இருக்கோ, எப்படி வானத்துல இருக்கிற மேகக்கூட்டங்கள் எல்லாம் ஆகாசத்தை ஒரு அடையாளமா வச்சிருக்கோ, எப்படி இந்த உலகத்துல இருக்கிற மரங்களும் இந்த ஜீவராசிகளும் இந்த பூமியை ஒரு ஆதாரமா வச்சிருக்கோ, இந்த பூமி, ஆகாசம், காற்று, இது எல்லாமே நாராயணன் மேலதானே தாங்கி இருக்கு. நாராயணான்ற நாமமே என்ன அர்த்தம்னா, என்னெல்லாம் நர ரூபமா இருக்கோ, எதெல்லாம் நரங்களா இருக்கோ, அதுக்கு அயனம், ஷெல்டர், ஒரு பேஸ் இல்லையா. எல்லாமே ஒன்னு இதுல தானே இருக்கு, ஒன்ன நம்பி தானே இருக்கு. அப்ப நானும் உன்னைய சார்ந்துதான் இருக்கேன் அப்படின்னு சொல்றாரு முதல் வரியில. 2வது வரியில தான் சுதர்சன ஆழ்வார் கொஞ்சம் வராரு. அது எப்படி பேசுறாரு அப்படின்னா, நாராயணனே நீ என்ன இன்றி இல்லை அப்படின்றாரு. நான் இல்லைன்னா நீ நாராயணனே இல்லை அப்படின்றாரு. நம்மளுக்கு படிக்கும் போது ஷாக் ஆயிடும், என்ன இப்படி சொல்லிட்டாரு, நான் இல்லாம நீனே இல்லை அப்படின்னு எப்படி சொல்ல முடியும் அப்படின்னா, அவர் சொல்றாரு, பணம்னு ஒண்ணு இருந்தா தானே பணக்காரன், குணம்னு ஒண்ணு இருந்தானே அவன் நல்லவன், நான் இல்லாம நீ எப்படி இருக்க முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு அடிச்சு சொல்றாரு சுதர்சன ஆழ்வார் இல்லையா. அப்போ அந்த பகவானோட கிருப்பையை நம்ம என்ன பண்ணணும் அப்படின்னா, அவர் சொல்றாரு, நான் அழனே போறேன், நான் அழுதுகிட்டே இருக்கிறேன், அது போறாதா உன்னை அடையறதுக்கு, என்ன சாதனை பண்ண முடியும்? 10 கோடி ரூபாய் 20 கோடி ரூபாய் இருக்கிற சொத்து கிட்ட 2 ரூபாய் போயிட்டு காசு கொடுத்தா அது அவனுக்கு லாபமா நஷ்டமா இல்லையா. அப்ப நம்ம என்ன போய் அவனுக்கு பண்ணிட முடியும், பகவானுக்கு ஒண்ணுமே பண்ண முடியாது. சரி பூ வைக்கிறோம் அப்படின்னா அந்த பூமி அவனுது, பூவை எங்கிருந்து பறிக்கிறோம் இல்லையா. சோ எதுவுமே நம்மளது கிடையாது. ஒரு பூ வச்சாலும் பழம் வச்சாலும் எதை வச்சாலுமே நம்ம வந்து ஒரு குறைப்பட்டதெல்லாம் நம்ம வைக்கிறோம் இல்லையா. நம்மளால ஏதோ முடியுது அப்படின்னு வைக்கிறோம். அப்ப எது ரொம்ப 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 வேல்யூ எதுனா, நம்ம ஒண்ணு வச்சிருக்கோம், என்ன தெரியுமா, அகங்காரம். நான் என்னது, நான் பகவானுடைய சொத்து இல்ல நம்ம நினைச்சிட்டு இருக்கோம் இல்லையா. அந்த மகாபலி நினைச்சாரு இல்லையா, கடைசியா 3வது பாதத்தை பகவான் எங்க வச்சாரு, தலையில இல்லையா. ஒரு அடியில மொத்த பூமியே அளந்துட்டாரு, இன்னொரு அடியில மொத்த ஆகாசத்தையே அளந்துட்டாரு. ஆனா 3வது அடிக்கு அவ்வளோ பெருசா நம்ம ஈகோ, மகாபலியோட அகங்காரத்துக்கு தேவைப்படுறது இல்லையா. அப்போ இந்த பூமியை விட சத்தியலோகத்தை விட ரொம்ப பெருசு என்னதுன்னா நம்ம எல்லாருக்குள்ளே இருக்கிற அந்த அகம்பாவம் இல்லையா. அப்ப அந்த அகம்பாவம் போகணும் இல்லையா, அந்த அகம்பாவம் போகணும். சோ அந்த அகம்பாவம் போகிறதுக்கு பிரம்மாவே ஃபீல் பண்ணி சொல்றாரு நாராயணன் கிட்ட, நாதக பரம் பரம யத் பவதக ஸ்வரூபம் ஆனந்த மாத்திரம் அவிகல்பம் அவித்த வச்சக பஷ்யாமி விஸ்வஸ்ரஜம் ஏகம் அவிஸ்வம் ஆத்மன் பூதேந்திரியாத்மக மதஸ்த உபாசிதோ அஸ்மி அப்படின்னு அவர் சொல்றாரு. பகவானே, நீ இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை படிச்சுட்டு அவிஸ்வ ஒரு 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 டிஞ்ச் ஆஃப் ஒரு கர்மா கூட உன்னை அஃபெக்ட் பண்ணல. ஆனா நான் உன்கிட்ட இப்பதான் வந்திருக்கேன், இவ்வளவு பெரிய ஒரு உலகத்தை படைக்க போறோன்றத நினைச்சாலே எனக்கு ரஜோகுணம் வந்துருமோன்ற பயமா இருக்கு. எனக்கு கொஞ்சம் கூட ரஜோகுணம் வராம நீ என்னை பாத்துக்கோ அப்படின்னும் போது பகவான் அதுக்கு அருள் புரிகிறார். கொஞ்சம் கூட உனக்கு ரஜோகுணம் வராது, நீ போய் உலகத்தை சிருஷ்டி பண்ண ஆரம்பி அப்படின்னு. சோ அதனால நம்மளும் அந்த சரணாகதி பண்ணணும் பகவான்கிட்ட. எனக்கு எந்த சாதனை பண்ணியும் உன்னை வந்து அடைய முடியாது, நீயேதான் சாத்தியம், நீயேதான் சாதனை, நீயேதான் என்ன டேக் கேர் பண்ணிக்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அந்த பிரம்மா கிட்ட இருந்து நம்ம கத்துக்க வேண்டிய ஒரு விஷயம். நம்ம அப்பா தான், நம்ம அப்பா சிவபெருமான், நம்ம தாத்தா பிரம்மா, எல்லாரும் ஒண்ணுதான். சோ இதுல இவங்க பெருசு இவங்க இதுன்னு சொல்ல முடியாது. எப்படி சொல்ல முடியும், நம்ம ஹிருதயத்துலதான் சிவபெருமான் இருக்காரு, அவரோட பிராணம் தான் எல்லா இடத்துலயும் நம்ம சுவாசிக்கிறோம், ஆகாசம் சிவபெருமான். சோ இவங்க பெருசு இவங்க சிறுசு அப்படின்னு எதுவுமே கிடையாது, எல்லாம் ஏக்கம் இல்லையா. ஏன்னா தத்தாத்திரேயர் யாரு, தத்தாத்திரேயர்ல மும்மூர்த்திகளும் இருக்காங்க இல்லையா.
சோ அந்த மாதிரி அடுத்து பாசுரம் எப்படி ஆரம்பிக்குதுன்னா, குறை கொண்ட நான்முகன். நான்முகனுக்கு என்ன குறை அப்படின்னா பார்ப்போம். குறை கொண்ட நான்முகன் குண்டிகை நீர் பெய்து மறை கொண்ட மந்திரத்தால் வாழ்த்தி கரை கொண்ட கண்டத்தான் சென்னிமேல் ஏற கழுவினான் அண்டத்தான் சேவடியை ஆங்கு அப்படின்னு. பிரம்மாவுக்கு என்ன குறை அப்படின்னா, அடிக்கடி தபசுன்னு ஒருத்தன் பண்ணி பண்ணி என்கிட்ட வரத்தை கேட்டுடுறானுங்க. வரத்தை கேட்டு சும்மா இல்லாம எல்லா சாதுக்களையும் போயிட்டு துஷ்டம் பண்றாங்க இல்லையா. கடைசியில பெருமாளும் வந்து கேட்கிறாரு, எல்லாத்துக்கும் காரணம் பிரம்மா, நீ கொடுத்த தபஸ் தான். அப்ப பிரம்மா சொல்றாரு, நீ தான் சொன்ன தபஸ் பண்ணா அவங்களுக்கு வரம் கொடுக்கணும் அப்படின்னு சொல்றாரு. அப்ப பகவான் சொல்றாரு, ஓ உனக்கு சம்பளம் வேணும் ஆனா வேலை செய்ய மாட்டியோ அப்படின்னு. நம்மள மாதிரி இல்லையா, சம்பளம் வேணும், அந்த அந்த பெனிஃபிட்ஸ் பிடிச்சிருக்கு அந்த ஜாப்ல, ஆனா ஒர்க் தான் பிடிக்கல. அந்த மாதிரி பிரம்மாவும் புலம்பிட்டே இருக்காரு. குறை கொண்ட நான்முகன் புலம்புறாரு, ஆனா அந்த கம்ஃபர்ட் பிடிச்சிருக்கு, அந்த சத்தியலோகத்துல இருக்கிற அந்த சுகம் பிடிச்சிருக்கு. குறை கொண்ட நான்முகன் குண்டிகை நீர் பெய்து அப்படின்னா, அந்த வாமனனா இருந்த அந்த பகவான் திருவிக்கிரமனா காலை அப்படியே உயர்த்திய போது அந்த கமண்டலு அப்படியே சத்தியலோகத்தை கிழிச்சிட்டு வரும்போது அந்த சத்தியலோகத்துல ஒரு பிரகாசம் ஆகுது. சத்தியலோகமே பிரகாசமா இருக்கும், அந்த சத்தியலோகம் இன்னும் பிரகாசமாகும் போது சனத்குமாரர்கள் எல்லாம் ஓடி வந்து சொல்றாங்க, அப்பா என்னப்பா இது சத்தியலோகம் இன்னைக்குன்னு இல்லாம ரொம்ப ரொம்ப இதுவா இருக்கு அப்படின்ன போது பிரம்மாக்கு தெரிஞ்சிருச்சு, ஓ இது சாட்சாத் ஸ்ரீபதியான பகவான் தான் கீழே போயிட்டு ஒரு சின்ன வாமனா இருக்காரு, அவர் கால் இப்படி நீட்டிருக்காரு, இது நம்மளுக்கு கிடைச்ச ஒரு கோல்டன் சான்ஸ் சொல்லிட்டு அபிஷேகம் பண்ண ஆரம்பிக்கிறாரு தன்னோட தந்தைக்கு இல்லையா, ஸ்ரீமன் நாராயணுக்கு. அப்படியே அந்த உலகளந்த பெருமாள், நம்ம கோவில்லாம் போனா திவ்ய தேசங்கள்ல பார்க்கலாம், அந்த உலகளந்த பெருமாளுக்கு அப்படியே அபிஷேகம் பண்ண போது அந்த அபிஷேகம் பண்ண தீர்த்தம் இறங்கி வரும்போது கங்கை, இப்போவா கங்கையா இருக்கு இல்லையா இந்தியாவிலாம், அந்த கங்கை ஆகாச மாத்திரத்துல இருக்காரு. அப்ப அந்த ஆகாச மாத்திரத்துல இருக்கிற கங்கை எப்பவுமே எல்லா தேவர்களுக்கும் சரி யாருக்கா இருந்தாலும் சரி ஒரு அழிவுன்னு ஒண்ணு வரப்போகுதுன்னா அது இமீடியட்டா தடுத்து நிறுத்துறவர் யாருன்னா சிவபெருமான் தான். அது அந்த ஹாலாஹால விஷத்தை அந்த போய் ஸ்டாப் பண்றதா இருக்கு, நீலகண்டனா இருக்கட்டும், எந்த சரித்திரத்தை எடுத்தாலும் இப்படி வந்துடும். உடனே அவர் என்ன பண்றாரு, ஆஹா இந்த கங்கை இப்படி வந்து பூமியில வந்து விழுந்தா எல்லாரும் காலி, சோ நம்ம இது இமீடியட்டா ஸ்டாப் பண்ணணும்னு சொல்லிட்டு அவர் என்ன பண்றாரு, அந்த அந்த கங்கை தீர்த்தத்தை அப்படியே தலைமையில இப்படி வைக்கிறார், தலையில தாங்கிக்கிறாரு. இது எங்க வருது அப்படின்னா, மகாபலிக்கு வாமனரை பார்த்து அவருடைய கால் பாதத்துல அர்ச்சனை பண்ணும் போது அவருக்கு ஞாபகம் வருது, தற்பாத சௌச்சம் ஜன கல்ம சாபகம் சதர்மவின் மூர்த்தினி அததாத் சுமங்கலம் எத் தேவதேவோ கிரிஷஸ் சந்திரமௌலி இல்லையா. அந்த சிவபெருமான் அப்படி மொத்த கங்கையை தன்னோட தலையில தாங்கிக்கிறார். அதுக்கப்புறம் தான் அவர் விடுறாரு, ததார மூர்தனா பரையாச்ச பக்தியா. அந்த பகவான் விஷ்ணு பாத தீர்த்த துளிய நம்ம புரோக்ஷம் பண்ணா, அப்படி இல்ல அப்படின்னா சிவபெருமானுடைய அந்த லிங்கத்துல அபிஷேகம் பண்ற அந்த தீர்த்த நேரத்தை நம்ம தலையில புரோக்ஷனம் பண்ணா என்ன பாவம் நம்ம பண்ணிட முடியும் இல்லையா. எந்த பாவம் வந்து அந்த கழிக்காது. சிவபெருமானோட அபிஷேக புரோக்ஷனையோ இல்ல விஷ்ணு பாதத்தை அர்ச்சனை பண்ண அந்த தீர்த்தத்தோ அதை விட ஒரு பாவம் பண்ணிட முடியுமா? அப்படிப்பட்ட ஒரு கீர்த்தியை உடையதுதான் அந்த விஷ்ணு பாத தீர்த்தம் அப்படின்றது. சோ அதனால இந்தியா போகும்போது அவசியமா உலகளந்த பெருமாள் உங்க வீட்டு பக்கத்துல என்ன திவ்ய தேசத்துல இருக்கான்னு பார்க்கும்போது இந்த சரித்திரத்தை ஞாபகம் வச்சுக்கோங்க. அடுத்த பாசுரம், மதித்தாய் போய் நான்கின் மதியார் போய் வீழ மதித்தாய் மதிகொள் விடுத்தாய் மதித்தாய் மடுக்கிடந்து மாமுதலை கோல் விடுப்பான் ஆழி விடற்கிரண்டும் போய் இரண்டின் வீடு அப்படின்றார். மதியாதா நம்மளெல்லாம் பார்த்து சொல்றாரு திருமணி சேனவர், இவனுங்களாம் மதிக்கவே மாட்டாங்க. ஒண்ணு இவ்வளவு பெரிய உலகத்தை வாழ்ந்துட்டு இருக்காங்க, ஒரு நாள் கடவுள் யாருன்னு கேட்டதில்லை, இதெல்லாம் ஒரு யாரு படிச்சா நான் நல்லா இருக்கணும், எனக்கு ஒரு வீடு எனக்கு ஒரு ஃப்ரெண்ட்ஸ் அப்படின்னு இருக்காங்களே மதியாதார். இவனுங்களுக்கு போயிட்டு நீ கோயில்ல போய் நின்றுகிட்டே இருக்கிய யுகந்தோறும் மாமேக்கம் சரணம் ரஜ மாமேக்கம் சரணம் ரஜ மாமேக்கம் சரணம் ரஜன்னு கையில எல்லாம் எழுதி வச்சிருக்காரு. மாமேக்கம் நம்மளோட சிக்னேச்சர் மாதிரி எழுதி வச்சிருக்காரு. திவ்யதேசம் போனா பார்க்கலாம் ஒப்பிலியப்பன் கோவில்ல இல்லையா. மாமேக்கம் சரணம் ரஜா, என்ன நீ ஆசிரியிச்சிரு, நான் உன்னை காப்பாத்துறேன், துக்கப்படாத பயப்படாத கண்டதெல்லாம் படிக்காத கன்ஃபியூஸ் பண்ணாத, என்ன ஆசிரியிச்சிரு நான் காப்பாத்துறேன், நான் உன் அப்பா. மதிக்காதார், நம்ம மதிக்கல. சரி அப்புறம் அவர் என்ன பண்றாரு, சரி உனக்கு என்ன திருப்பி பிறக்கணும் அப்படித்தானே. அப்ப 4 வகையான சிருஷ்டி இருக்கு, தேவ சிருஷ்டி, மனுஷ்ய சிருஷ்டி, மிருகங்களா சிருஷ்டி, அப்படி இல்லைன்னா விருட்சமா சிருஷ்டி, இதுல எது உனக்கு பிடிச்சிருக்கோ நீ அப்படி போயிடு அப்படின்னு அவர் விட்டுறாரு. அப்ப என்ன ஆகுது, இதுக்கெல்லாம் காரணம் என்ன, நம்ம ஏன் பகவானை நினைக்காம வந்து லௌகீகமா ஆசைப்படுறோம், மண்ணு மேல இந்த உடல் மேல இந்த பொறுப்பு மேல, இதெல்லாம் ஏன் அப்படி வருதுன்னா மதி காரணம் இல்லையா. சந்திரன் ஜோதிஷத்துல சந்திரன் சொல்லுவாங்க இல்லையா, மதி காரணம். அந்த மதியான சந்திரனுக்கே ஒரு விஷயம் நடந்திருக்கு. அது என்ன நடந்திருக்கு அப்படின்னா ஆழ்வார் சொல்றார், மதித்தாய் மதிகோள் விடுத்தாய் அப்படின்னு. சந்திர பகவானுக்கு தக்ஷ பிரஜாபதி 27 பெண்கள் வச்சிருக்காரு.
அந்த 27 பெண்களை கல்யாணம் பண்ணி கொடுக்கிறாரு சந்திர பகவானுக்கு. அப்ப சந்திர பகவான் என்ன பண்ணிருக்கணும், 27 மனைவிகளையும் ஒழுங்கா தான் வச்சிருக்கணும், நல்ல சந்தோஷமா தான் வச்சிருக்கணும். ஆனா அவருக்கு ரோஹிணின்ற நட்சத்திரத்துல மட்டும் அவருக்கு ஒரு தனி பாசம் வருது. அப்ப அந்த ரோஹிணின்ற நட்சத்திரத்து மேல மட்டும் ஒரு தனி பாசம் வரும்போது மத்த பெண்கள் எல்லாம் போயிட்டு தக்ஷ பிரஜாபதி கிட்ட சொல்றாங்க, அப்பா எல்லாரையும் அவர் சேமா ட்ரீட் பண்ணல, ரோஹிணி கிட்ட மட்டும் ஒரு தனி பாசத்தை காமிக்கிறாரு அப்படின்னு. அப்போ என்ன பண்றாரு, ஷயலோகம் வரட்டும் அப்படின்னு சொல்லிட்டு தக்ஷ பிரஜாபதி கோவப்பட்டு சபிச்சிடுறாரு நம்ம சந்திர பகவான். உடனே சந்திர பகவானுக்கு அந்த ஷயரோகம் வருது. அப்ப அந்த ஷயரோகம் வரும்போது பகவான நீ போயிட்டு சோழ தேசத்துல நீ போய் வர்ஷிப் பண்ணு, ஒரு தீர்த்தத்தை கிரியேட் பண்ணு, சந்திர புஷ்கரணின்ற ஒரு தீர்த்தத்தை நீ கிரியேட் பண்ணி பகவானை வர்ஷிப் பண்ணுன்னு சொல்றாரு. அந்த சந்திர புஷ்கரணி தான் இன்னைக்கு ஸ்ரீரங்கமா இருக்கு. சோ ஆழ்வார்கள் பொதுவா வந்து பாத்தீங்கன்னா பாசுரங்கள்ல வந்து இது பாட மாட்டாங்க, கஷேத்திரங்கள்ல சொல்ல மாட்டாங்க. பட் அப்படி இருந்தும் சொல்றாங்க அப்படின்னா அதுல ஒரு அர்த்தம் இருக்கு இல்லையா? அப்போ மதித்தாய் மதிகோல் விடுத்தாய், அந்த சந்திரன் எப்படி சந்திர புஷ்கரணியை ஏற்படுத்தி அந்த இடத்துல தன்னோட மதி கெட்டு போனதை உணர்ந்து அவர் சொல்றாரு, நாராயணனை வர்ஷிப் பண்ணுங்க, நாராயண வர்ஷிப் பண்ணுங்க, நாராயணனை மனசுல வச்சுக்கோங்கன்னு சொல்றாரு. அப்ப அடுத்த லைன் என்ன வருது, மாமுதலை கோல் விடுப்பான் ஆழி விடற்கிரண்டும் போயிரண்டின் வீடு அப்படின்னு. இதுக்குதான் அவரோட சிக்னேச்சர் ஸ்டைல் போடுறாரு. ஏன் அப்படின்னா ஆழி யாரு, அவரேதான் வைகுண்டத்துல யார் ஆழியா இருக்காரோ அவர் தான் திருமணிசை ஆழ்வார். அவரே பாடுறாரு ஆழியை பத்தி, பகவானுடைய சக்கரத்தை பார்த்து அப்படின்னு. பகவான் சிரிப்பார், ஓ நீ உன்னை பத்தியே பாடிக்கிறியா அப்படின்னு. அவர் சொல்றாரு, அந்த ஆழி என்ன பண்ணுது அப்படின்னா, அந்த கஜேந்திரன் அந்த யானை வந்து அந்த குளத்துல அப்படியே மாட்டிக்கும் போது அந்த கஜேந்திரன் யானை வந்து முன்ஜென்மத்துல இந்திரத்யுமனா இருந்தது. அப்புறம் அந்த அந்த முதல்ல என்ன பண்ணுது, ஹூ ஹூ அப்படின்ற ஒரு கந்தர்வ ராஜன், பேரு கேட்டாலே ஏதோ சைனீஸ் நேம் மாதிரி இருக்கும், பட் பேரே அதான் ஹூ ஹூ. அந்த முதல்ல முன் ஜென்மத்துல தேவலா அப்படின்ற ஒரு ரிஷியா ஒரு அபச்சாரம் பண்ணனால அவர் சொல்றாரு, நீ முதலையா போற அப்படின்னு சொல்லிட்டு ஒரு சாபம் போட்டுட்டு, நீ முதலையா போற, நீ அங்க போயிட்டு ஒரு உனக்கு பகவானுடைய சக்கரம் கருத்துல எப்ப படுதோ அப்பதான் உனக்கு நீ இதுல இருந்து விடுதலை ஆக அப்படின்னு சொல்லிட்டு அந்த கந்தர்வனுக்கு ஒரு சாபத்தை போட்டுடுறாரு. சோ ஒரு முதலையா அவதரிக்கிறாரு ஹூஹூன்ற ராஜா, கந்தர்வ ராஜா. அந்த யானையோ வந்து பாத்தீங்கன்னா இந்திரத்யும்னன். சோ இதை மாட்டிக்கும் போது என்ன ஆச்சு, அந்த யானை வந்து ஆதி மூலமே அப்படின்ற சொல்லும் போது அந்த பகவான் வந்து அப்படியே கருடன்ல வந்து அந்த சக்கரத்தை அப்படியே ரிலீஸ் பண்ணும் போது அந்த சக்கரம் வந்து அந்த முதலையோட வாய் அப்படி கட் பண்ண அப்புறம் அவரு ஆழ்வார் எவ்வளவு கிளியரா எவ்வளவு ஷார்ப்பா வேர்ட்ஸை யூஸ் பண்றாரு பாருங்க. ஆழி விடற்கிரண்டும் போய் இரண்டின் வீடு, ரெண்டு பேரும் ஒரே இடத்தை அடைஞ்சாங்கன்னு அவர் சொல்லல, ரெண்டு பேர் போய் ரெண்டு வேற வீட போய் அடைஞ்சாங்க அப்படின்றாரு. அது என்ன வேற வீடுனா, அந்த முதல்ல வந்து போன இடம் வந்து கந்தர்வா, ஏன்னா அவர் வந்து பாகவத அபச்சாரப்பட்டுட்டாரு. அப்போ நம்ம பாகவத அபச்சாரப்பட்டுட்டோம்னா வைகுண்டம் கிடையாது, பிராப்தி நிச்சயம் இல்லை அப்படின்னு. ஆனா அந்த முதல்ல அந்த யானை எங்க போச்சு, அந்த யானை வந்து வைகுண்டம் போச்சு. அப்போ இரண்டு போனது இரண்டு விதமான வீடு, அதனால அவர் சொல்றாரு இரண்டும் போய் இரண்டின் வீடு அப்படின்றது. ரெண்டும் போன ஹவுஸே வேற அப்படி. அடுத்த பாட்டுல வீடாக்கும் பெற்றி அறியாது மெய்வருத்தி கூடாக்கி நின்றுண்டு கொண்டுழல்வார் வீடாக்கும் மெய்ப்பொருள் தான் வேத முதற் பொருள் தான் விண்ணவருக்கு நற்பொருள் தான் நாராயணன் அப்படின்னு. ஃபர்ஸ்ட் நம்ம எந்த வீட்டுக்கு போகணும்ன்றது நம்மளுக்கு தெரிய வரணும் இல்லையா? ஒரு பஸ் வந்துருச்சு, அந்த பஸ்ஸுக்குள்ள ஏறி டிக்கெட் குடியா அப்படின்னு நம்ம கேட்டோம்னா எந்த இடத்துக்கு போகணும்னு அவர் முதல்ல கேட்பாரு இல்லையா? இல்ல டைம் ஆயிடுச்சியா, டிக்கெட் குடியா, சீக்கிரம் போய் சேரணும் அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. எந்த இடத்துக்கு போகணும் அப்படின்னு அவர் திருப்பி கேட்பாரு இல்லையா? சோ அது மாதிரி நம்ம ஸ்வர்கலோகம் போகணுமா, சோமயாகம் பண்ணு, பித்ருலோகம் போகணுமா, கர்ம அனுஷ்டானங்கள் அதுக்கேத்தாப்புல பண்ணு இல்லையா, சாதங்கள்லாம் இருக்கு அது கரெக்டா அனுஷ்டானம் பண்ணு அப்படின்ற மாதிரி ஒரு லோகத்துக்கு ஒண்ணு இருக்கு. வைகுண்டம் போகணுமா, பகவத் பிரபத்தி பண்ணு அப்படின்றாரு ஆழ்வார். வீடாக்கும் பெற்றி அறியாது, இதை பத்தி நம்ம தெரிஞ்சுக்கலாம், எங்க எதுக்கு வந்தோம் எதுக்கு இருக்கிறோன்னே தெரியாம வீடே இந்த டெஸ்டினேஷன் பிக்ஸ் பண்ணல. பெற்றி அறியாது மெய் வருத்தி கூடாக்கி, எலும்பு மாதிரி நீ சாப்பிடாம இருக்கியே, ஒரு இதா நோக்கி நோக்கி நின்றுண்டு கொண்டு உழல்வார். ஒன்னும் சாப்பிடுறது இல்ல, தண்ணி குடிக்கிறது இல்ல, எலும்பு மாதிரி ஆயிட்ட. இதுல ரெண்டு பேர் இருக்காங்க, ஒண்ணு என்ன மாதிரி ஆள் போகமா தின்னுட்டே இருந்துட்டு இந்த பூமியில உழந்துட்டு இருப்பாங்க, ஒருத்தர் எதுவுமே சாப்பிட மாட்டாங்க, கேட்டா தன்னோட உடம்ப வர்த்திக்கிறாங்க. இப்ப ரெண்டு பேரும் மாட்டிக்கிட்டு இருக்கோம் இல்லையா? நின்றுண்டு கொண்டு உழல்வார், உழன்று இருக்கோம் நம்ம எல்லாரும். வீடாக்கும் மெய்பொருள் தான் அப்படின்றார். வேத முதற் பொருள் தான் விண்ணவருக்கு நற்பொருள் தான் நாராயணன். தேவர்களே தேவாதி தேவனா நாராயணனை வர்ஷிப் பண்ணிட்டு இருக்கும் போது என்னத்துக்கு இதெல்லாம் வெயிட் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. இப்போ வேதத்திலேயே ஒரு இது வருது,
என்ன வேதமே சொல்றது, ஒரு மனிதன்கிட்ட போய் நீ கேட்டனா அவன் என்ன சொல்லுவான், வாழ்க்கையில சத்தியம் தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவான் அப்படின்னு வேதம் சொல்றது. இன்னொரு வேதம் என்ன சொல்றது, தர்மத்தை ஃபாலோ பண்றது தான் ரொம்ப முக்கியம் அப்படின்னு சொல்லிட்டு வேதத்துல இன்னும் சில பேர் போடுவாங்க அப்படின்னு. இன்னும் வேதம் சொல்றது சத்புத்திரனை பெறுறது தான் ரொம்ப இம்பார்ட்டன்ட் அப்படின்னு ஒருத்தவங்க சொல்லுவாங்க அப்படின்னு. அப்போ பகவான் என்ன ஆசைப்படுறார் அப்படின்னா சரணாகதி. இது எப்படி வருது அப்படின்னா, உத்தவன் போய் கிருஷ்ணன்ட்ட கேட்கிறார், கிருஷ்ணா அவன் சொல்றான் இவன் சொல்றான்னு விட்டுடு, நீ என்ன சொல்ற, ஒருத்தர் எது ரொம்ப முக்கியம், அவன் இந்த பூமியில பிறந்து எது ரொம்ப இம்பார்ட்டன்ட், வாட் ஷுட் பி தி பிரைமரி கோல் அப்படின்னு கேட்கிறார். அப்ப கிருஷ்ணன் சொல்றார், ஏன் நான் எங்க போவேன்றதை நான் சொல்லிடுறேன், அதை வச்சு நீ டிசைட் பண்ணிக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்றார். நிரபேக்ஷம் முனிம் சாந்தம் நிர்வைரம் சமதர்ஷனம் அனுவ்ரஜாமி அகம் நித்யம் பூயேயேதி அங்கிரி ரேணுபிஹி அப்படின்றார். நிரபேக்ஷம், அவனுக்கு எதிரியுமே ஆசை கூடாது, டிசையர்லெஸ். முனிம் சாந்தம், ஜெல்லசின்றது சுத்தமா இருக்கக்கூடாது, நிர்வைரமே இருக்கக்கூடாது, நோ ஜெல்லசி. அப்போ யாரை பார்த்து பொறாம இருக்கக்கூடாது, எதுலையுமே நிரபேட்சமா இருக்கணும், ஒரு எதுலையுமே ஒரு ஆசை இருக்கக்கூடாது, எல்லாரையும் சேமா பார்க்கணும், இவன் மேல இவன் கீழே, அவனுக்கு அறிவில்லை இவனுக்கு பணக்காரன், இப்படி எந்த ஒரு ஷார்ட் ஆஃப் டிஃபரன்ஸும் இல்லாம சமதர்ஷனமா இருக்கணும். அப்படி இருந்த ஒருத்தனுக்கு நான் இமீடியட்டா சாந்தியை கொடுப்பேன். அவன் அதை அச்சீவ் பண்ணாதான் நான் சாந்தி அவன் இருக்க மாட்டான், இமீடியட்டா அந்த க்ஷணமே அவனுக்கு சாந்தி ஏற்பட்டுரும். அந்த சாந்தி அவனுக்கு ஏற்பட்டப்ப நான் என்ன தெரியுமா பண்றேன், அவனோட கால் தூளி இருக்குல்ல, அவனோட கால் தூளியில் இருக்கிற அந்த டஸ்டுக்கு பின்னாடி நான் ஓடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு கிருஷ்ணர் சொல்றாரு. யார் அந்த மகா பாகவதனோ அந்த பாகவதனுடைய கால் தூளிக்கு பின்னாடி நான் ஓடுறேன் அப்படின்னு. அதனாலதான் நான் சொல்றேன், இந்த நான்முகன் திருவந்தாதியில இத பத்தி சொல்லிட்டு நாராயணன் பரம்பொருள் அப்படின்னா தெய்வம் எப்படி இருக்குன்னே தெரியாது. நம்ம நினைச்சிட்டு இருப்போம் தெய்வம்னா ஏதோ ஒரு பயங்கரமான ஒரு சீட்டுல இருப்பாங்க, அப்படி இல்ல. பாகவதர்களுடையும் பக்தர்களுடையும் பின்னாடி ஓடி போறதுதான் தெய்வம் இல்லையா? சோ அதனால அது நம்ம எல்லா சரித்திரத்திலையும் பாக்குறோம் இல்லையா? சோ அதனால முடிஞ்ச வரைக்கும் நம்ம ஜெல்லசி, இந்த முடிஞ்ச வரைக்கும் ஆசைகளை கம்மி பண்ணிட்டு பகவத் விஷயங்கள்ல ஆசைகளை அதிகப்படுத்திட்டு எல்லாரையும் சமதர்ஷனமா பார்த்துட்டு, நாராயணன் என்னை காப்பான், எந்த நாராயணன் உலகத்தையே நடத்துறானோ ஒரு கண்ணால, அந்த நாராயணன் என்ன இன்னொரு கண்ணால என்னை ஆண்டு கொண்டிருக்கிறான் அப்படின்னு சொல்லி, நாராயணன் என்னை ஆளி நரகத்து சேராமல் காக்கும் திருமால் தன் பேரான பேச பெறாத பிணச்சமயர் பேச கேட்டு ஆசைப்பட்ட ஆழ்வார் பலர் அப்படின்னு சொல்லி இந்த உரையை நான் நிறைவேற்றுக்கிறேன். ரொம்ப நன்றி.